அடுத்ததாக கவிஞர், கட்டுரையாளர், திரைப்பட பாடலாசிரியர், அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக தன்னுடைய எழுத்துக்களையே எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான ஒரு பொழுது எப்படி இருக்கும் என்று இனிமேல் என்னை கேட்டால் நான் நிச்சயமாக சொல்வேன். இந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நாம் அத்தனை பேரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம் அல்லவா? இந்த பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மிகவும் மகிழ்ந்திருந்த பொழுது என்று உறக்க சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொழுதை எனக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அன்பான தம்பி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு நான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்தாக வேண்டும். ஏனென்றால் அவர் எவ்வளவு எளிமை அப்படின்னா, ஒரு புதுமுக கவிஞரோட ஒரு நூல் வெளியீட்டு விழா, அதற்கு அவர் வந்திருந்தார். மிகவும் பரபரப்பாக படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர் வருவாரா, தாமதமாகிறதே, வருவாரா என்ற ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த போது மிகச் சரியாக அந்த நிகழ்வுக்கு வந்திருந்து, பொதுவாக படத்தயாரிப்பாளர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது அல்லவா? அப்படியெல்லாம் இல்லாமல் மிக மிக எளிமையாக அவர் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்தபோது நான் அங்கே அரங்கத்தில் மேடையில் இருந்த நான் அவரை பார்த்து வியந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஏற்பட்ட அறிமுகம், அதற்கு பின்பு என்னுடைய என்னுடைய விருப்பங்களை அவரோடு தெரிவித்த போது நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு நீதிபதியாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இங்கே நிற்க வைத்திருப்பதற்கு நம்முடைய அண்ணன் தம்பி ராமையா அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாக வேண்டும். அந்த நேரத்தில் தான் இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அப்போது நினைத்தேன், இந்த 6 அடி உயர தம்பி நிச்சயமாக தாம் அப்பாவை விட 60 அடி தாண்டுவார் என்று. அதை இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்த காட்சியே காட்டுகிறது. பொதுவாக இந்த திரைப்பட உலகம் என்பது கனவு உலகம், அது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். இங்க மேடையில் இருக்கின்றவர்களை பாருங்களேன், ஒவ்வொருத்தர் கண்ணிலேயும் ஒரு கனவு உலகம் விரிந்து கொண்டே இருக்கிறது. என்ன என்றால், நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன், நான் இந்த படத்தில் பங்கேற்றிருக்கிறேன், இந்த படத்தின் மூலமாக எனக்கு வெற்றிகள் குவியும், என்னுடைய ராஜாங்கம் ஒன்று எனக்காக உருவாகும் என்கின்ற அந்த கனவை அத்தனை பேரும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக இவர்களுடைய கனவுகள் நனவாவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒரு கைதட்டலை பரிசாக கொடுக்க வேண்டும். நான் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை எதற்காக வியக்கிறேன் என்றால், மிக மிக அவசரம் என்று ஒரு படம், அதாவது இந்த காவல்துறையில் இருக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த காவல் உடையை அணிந்த பின்பு அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மிக நுணுக்கமான பிரச்சனைகள், அதைத்தான் அவர் படமாக எடுத்திருந்தார் என்னும் போது, அந்த மிக மிக அவசரம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக நம்மை அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்தார் அல்லவா? படங்கள் எப்படி வேண்டுமானாலும் தயாரிக்கலாம், ஆனால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை தயாரித்து படமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தம்பி சுரேஷ் ராமையா, நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களை போல், நீங்க சொன்னீங்கல்ல சுரேஷ் ராமையான்னு, அந்த மாதிரியே வந்தாச்சு. இனிமேல் இந்த தயாரிப்பு காம்போ அப்படியாக அமைந்துவிடும். எனவே அந்த மிக மிக அவசரம் என்கின்ற, மிக யாருமே அதிகமாக பேசாத, சமூகம் கவனிக்காத ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு திரைப்படத்தை அவர் கொடுத்தார் என்னும் போது, சமூகத்தின் மீதான, அதை தவிர பெண்களின் மீதான அக்கறையை நான் தம்பி சுரேஷ் காமாட்சியிடம் கவனித்தேன். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக, தயாரிப்பாளராக அவர் இருக்கிறார். அவருடைய பி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக வெளிவருகின்ற ராஜா கிளி, நம்முடைய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் பேசும்போது தங்கக்கிளி என்று ஆரம்பித்தார். நிச்சயமாக தங்கக்கிளியாக வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. எனவே இந்த நிகழ்வில் நான் பங்கேற்றதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேம். நான் அறிமுகப்படுத்தும் போது எழுத்தாளர் சொல்லிட்டு மேம் பேசினதை பார்த்தா பேச்சாளராகவும் பின்னிட்டாங்க மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம், நல்ல நல்ல பல கருத்துக்களை சொன்னதற்கு. அடுத்ததாக இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காப்புல தம்பி ராமையா அவர்களுடைய ஜாம்பவான், அவருடைய பையன் உமாபதி ராமையா அந்த படத்தை இயக்கியிருந்தாலும் கூட படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பிள்ளையா பட்டையை கிளப்பியிருக்காப்புல திரு பிரவீன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க.
ராஜா கிளியின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்து வருகை தந்த அனைவருக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கம். ராஜா கிளி 2014 காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கனவோட வந்தேன் இந்த சென்னைக்கு. வேலைக்கு ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு சினிமா மேலே ஆசை இருந்த ஒரு நோக்கத்தில் சுரேஷ் கமல் சாரோட தயாரிப்பு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட பேக் எண்ட்லேருந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அந்த கஷ்டம் வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அது வந்து பேக்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வெளியே தெரியாது. நடிக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து பீப்புள்கிட்ட ரீச் ஆகிடுவாங்க. பட் பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற அந்த கஷ்டம் நான் வந்து அந்த கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு படம் எடுக்கும் போதும் அவர் அந்த கதையை சூஸ் பண்ணும்போது எனக்கு வியப்பாக இருக்கும். தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். என்னடா நம்ம கமர்ஷியலாக பண்ண மாட்டாரு, எப்படி ஹிட் கொடுப்பாரு, மாநாடு, மிக மிக அவசரம் எல்லாமே பண்ணும்போது நமக்கு ஒரு அவரை பற்றின வியப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி பண்ணுறாரு, எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாரும் ஒரு வியப்பு இருக்கும். அசால்ட்டாக டீல் பண்ணுவார். எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப மாதிரி இதுதான் இப்படி தான் ஒரு படத்தை எடுக்கணும், இப்படி தான் ஒரு நிறுவனத்தை நடத்தணுன்றது அடிப்படையிலேருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த நிறுவனத்துலேருந்து நான் வந்தது வந்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, என்னடா அது நம்ம நிறுவனம் படம் எடுக்கிறாங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு கேரக்டரில் ஏதாவது நடிக்க முடியுமான்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நமக்குள்ளேயே இருக்கும். சரி எப்படிதான் அதை கேட்கறது அவர்கிட்ட, ஏன்னா நீ இங்கே வேலை பார்ப்பேன் அங்கே போய் நடிப்பான்னு கேட்பாரு. அது நம்மளால கேட்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், சும்மா அப்படியே அந்த நாம் என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே அறிமுகம் ஆகும்ல எல்லாருக்குமே. நம்ம அக்ரிமெண்ட் போகிறது வந்து பேமெண்ட் முதல் நம்ம தான் அதை டீல் பண்ணுவோம். ஸோ எடுத்தோடனே நம்ம டீல் பண்ணுறது உமாபதியாக இருக்கட்டும், எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம வச்சுக்கிறது. அப்புறம் நம்ம எல்லாமே நண்பர்கள் தான். நாங்கள் வந்து சினிமாவில் வந்து மாநாட்டிலேருந்து கேதார் முதற்கொண்டு எல்லாமே நண்பர்கள் தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 10 வருஷ காலம் வேலை பார்த்துருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட பழகின ஆட்களை, என் நண்பர்களை ரொம்ப நல்லவங்களாக சேர்த்து வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவில் எனக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுரேஷ் கமல் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வாக வந்து அவர் அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு. அந்த படி தான் எனக்கு அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து எனக்கு வந்து தம்பிராமையா சார் விட்ட போயிட்டு, அண்ணா 2 பசங்க அனுப்புகிறேன் பாருங்க, உங்களுக்கு யார் செட் ஆகும்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தான் சுரேஷ். அப்போ கூட அவர் வந்து இந்த பையனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் அனுப்பல, சாய்ஸாக தான் அனுப்புனாப்புல. அப்போ கூட நான் என்ன நினச்சேன், என்ன இவர் இப்படி நம்மளை சாய்ஸ் அனுப்புறாரு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் உள்ளே போனோடனே தம்பிராமையா சார் எப்பயுமே எப்படின்னா உள்ளே வந்து அவர் எப்பவுமே எனக்கு ஃபோன் கால் எடுத்தோடனே அன்பு தம்பி, அன்பு மகனே, இதுதான் அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நம்மளை வர வச்சிருவார். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்ட நான் அது போனோம். நம்மளுக்கு என்ன ஆர்டிஸ்ட் ஆனாலும் சரி, நம்ம அண்ணன் நம்ம ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்துருவாப்புல. அந்த வகையில் வந்து நான் போன உடனே பார்த்த உடனே, தம்பி இதான் கதை, இப்படி தான் நகர்வு இருக்கும், நீ பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் சைடு தான் நான் பேச போகிறேன், அப்போ மாரி இருக்குன்றப்பல பார்த்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு சரி சொல்கிறேன் தம்பின்றாங்க. அப்போது நம்ம இந்த படத்துக்கு டிஓபியாக இருந்த கோபிநாத் சார் தான் டிஓபியாக ஃபிக்ஸ் பண்ணோம். அவர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நீ இந்த கேரக்டர் நடிக்க போகிறப்பான்றது. ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு ஃபோன் கால் பண்ணுறாரு. என்ன சார் பண்ணுறது, நான் என்ன நினச்சேன்னா சின்ன கேரக்டர் இருக்கும் போல், ஏதோ ஒரு வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் மிகவும் வயசில் ஒரு சர்ச் ஒரு கண்டக்டராக வந்து எட்டி பார்த்துட்டு போவோம், ஒரு 2 to 2 seconds அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தேன். அப்புறம் பார்த்தா தம்பிராமையா சார் கூப்பிட்டு, உனக்கு நீ சீக்கிரமாக ட்ரைனிங் வந்துரு, முன்னாடி உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்றப்பல, என்னடா இது ஒரு பெரிய போர்ஷன் இருக்கும் போலேன்னு உள்ளே போகிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக உமாபதியாக இருக்கட்டும், தம்பிராமையா சார் எல்லாமே அவங்க கொடுக்குற சர்க்கிள் எல்லாம் அவங்க ஆஃபீஸ் மேலே வச்சு ஒரு ப்ராக்டிகல் செஷன். முக்கியமாக சொல்ல போனால் அதில் வந்து நவகாந்த்னு ஒரு அசோசியேட் டைரக்டர் நம்மளை அப்படியே கைடு மாரி அல்வா மாதிரி கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமாக இது இப்படி தான், இந்த சீக்வன்ஸோட மீட்டர் இவ்வளோ தான் அப்படின்னு நடிங்க நம்ம சொன்னாப்புல. அதனால் அந்த படத்தில் வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து ஈஸியாக வேலை வாங்கிட்டாங்க. அதனால் அந்த படத்தில் நடித்த அனுபவம் வந்து உண்மையாலுமே இந்த தம்பிராமையா சாருக்கு ரொம்ப நன்றி. என் கூட அந்த டீமோட இருந்த எல்லாருமே ரொம்ப பழக்கப்பட்டாங்க. ஸோ அப்படி தான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவங்க டெக்னீஷியனை நான் வந்து ரொம்ப நம்ம கூட நண்பர்களாக ஆக்கிடுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் உமாபதி அவர்களும் சரி, கேதார், இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்ட வந்து தினேஷ் அண்ணன் இஸ் ஃபினாமினல். அவர் அந்த ஹைப் ஏற்றுவார் பாருங்க. ட்ரெயிலரில் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்னடா தம்பிராமையா சார் நடந்து வரும்போது அந்த ஒரு ஹைப் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதுவும் எடிட்டர் சுதர்சன், இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு அமைஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய எல்லா ஒட்டுக்கவும் வந்து நம்ம சுரேஷ் சார் செலக்டடாக தான் எடுப்பாப்புல. அந்த வகையில் வந்து எல்லாமே கரெக்டாக அவங்க வேலைகளை பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து எனக்கு வந்து 5 காம்பினேஷன் இருந்துச்சு மொத்தமாக. சமுத்திரகணி சார் உள்ள பெரிய காம்பினேஷன். நான் முதல்ல போய் நிற்கும் போது பயந்தேன், எப்படா அவர்கிட்ட டைலாக் பேசுறது. அது ஒரு டைலாக் ஒன்று வரும், அவர் ரொம்ப வந்து எமோஷனல் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல.
என்கிட்ட பேசுவார் அந்த காம்பினேஷனில். அப்போ வந்து ஒரு சொல்லுவாப்பில் மாரி அப்பா அவங்களாம் நம்ம தான் பார்த்துக்கணும், குழந்தைங்க நம்ம தான் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் வயசான காலத்துலன்ற சொல்லுவார். நான் அப்போ சொல்லுவேன், இந்த பாடம் எடுக்கிறவங்களாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த டைலாக் அவர் முன்னாடி சொல்கிறதுக்கு பயம், என்னடா இது இப்படி சொல்கிறாங்களேன்னு. ஆனால் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் லெஜெண்டு, நம்ம அவருக்கு முன்னாடி போயிட்டு அவரை வந்து இப்படி பேசுகிறோன்னும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அவர் ரொம்ப ஈஸியாக, தம்பி அவர் வந்தவொடனே நான் பார்த்தோன்னே ஏய் நீ பண்ணுறா பார்த்துக்கலான்டா அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக. அதான் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது நம்மலாம் பயப்படுறோம்ல, அது அவங்கள அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஈஸியாக அது பண்ணிடுறாங்க. நம்மளை ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்மளை வர வச்சிடறாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணேன். தம்பி ராமையா சார், நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய வசனம், அவரோட டைலாக் டெலிவரி, ஐயோ அப்படியே வந்து பேசும்போதே ஒரு பஞ்சும் போடுவாப்புல. அந்த அளவில் வந்து அவர் ரொம்ப, நான் அதான் சொன்னேன், அந்த அளவில் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அவர்கிட்ட. அடுத்து இப்போ நீங்கள் இப்போ எடுத்தா கூட 4 ஸ்கிரிப்ட் கையில் வச்சுக்காப்ல, தம்பி இந்த கதைப்பா அந்த கதைப்பா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதில் ஒரு விஷயம் இருக்கும், மேட்ரு இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு கதையை வச்சிருக்காப்புல. அந்த வகையில் அவருக்கு இன்னும் டஃப் கொடுத்து தான் இருக்காப்புல. இன்றைய இருக்கிற இயக்குநர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கதைகள்லாம் நிறையா இன்னும் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. அவர் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக இயக்கணும், அதை சார்ந்த நோக்கம் அவர் பயணிக்கணும்ன்றத ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டிக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஏன்னா ஆஸ் அ டெக்னீஷியனாக நான் வந்து இந்த படத்தில் இருந்தாலும் நடிகராகவும் சரி, இந்த படத்தில் வேலை செஞ்ச சக நடிகர்கள், சக கலைஞர்கள், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரணுன்றதை நான் மனமார இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த படத்தை ராஜாக்கிளியை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பி ராமையா சார், முக்கியமாக திரு சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கும், தம்பி ராமையா சார் என்னோட நடித்த சக கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ பிரவீன். ரொம்ப அழகாக மனசுக்குள்ளே இருந்து அம்புட்டையும் கொட்டி தீர்த்துட்டாப்புல. உண்மையிலே சொன்ன மாதிரி தான், இப்போ வழக்கமாக ஃபிக்ஸ் ஆகுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு படத்தில் தான் இன்னொரு படம் ஃபிக்ஸ் ஆகணும், ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருங்கிற மாதிரி தம்பிராமையன் கூட செம்பி படத்தில் பயணிக்கும் போது தான் அந்த காரில் போகும்போது இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் ஒரு தாளத்தை போட்டு பாட்டை பாடுவாப்பில் பாருங்க, எங்கள் அண்ணன் கலக்குவார். அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி 4-5 கதை பைக்குள்ளே வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே பிரவீன், அண்ணன் ஒரு 500 பாடல்களை வகுத்தில் வச்சுருக்காரு, மனசுக்குள்ளே வச்சுருக்காரு. சில டியூனை போட்டு அதை தட்டி வார்த்தைகளோடு அப்பப்போ பாடுவார். என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பாடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கலைஞன். ரொம்ப சந்தோஷம்னே. அடுத்து ஒருத்தரை பேச அழைக்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு மருத்துவராக நடிச்சிருக்காரு. அவர் சமீபத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விபத்துக்கு உள்ளாகி ஆஸ்பத்திரி போனாப்புல. அங்கே போய் டாக்டர் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவர் டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படியே டாக்டரை பிக்கப் பண்ணி டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டாப்புல. எனது அன்பு தம்பி முபாஷிர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரியல் லைஃப்ல டாக்டரை கரம் பிடித்து ரியல் லைஃப்ல டாக்டராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிற முபாஷிர் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள். நன்றி. இந்த எஸ்டிடி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்தில் ஆக்சுவலாக பிரவீன் நடிக்க வேண்டிய ரோலுக்கு தான் நான் போனேன் ஆடிஷனுக்கு. அதுக்கப்புறமா என்ன நினச்சாருன்னு தெரியல, அண்ணன் டாக்டரா தம்பி, ஒய்ஃப் டாக்டரா, சரி அப்போ டாக்டராக நடிச்சிரு அப்படின்ட்டாரு. எங்கள் மாமனார் வந்து எப்படியும் டாக்டர் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவருக்கு இந்த படத்தை காட்டணும், அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சதுக்காக ரொம்ப நன்றின்னு. கமிங் டு ராஜாக்கிளி, அண்ணன் ராமையா அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ நாளைக்கு தம்பி ராமையா அப்படின்னு சொல்கிறது. அண்ணன் ராமையா வந்து எவ்வளோ பெரிய படைப்பாளி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து நல்ல இயக்குனராக நல்ல படைப்புகளை கொடுத்துருக்காரு, நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு, நல்ல இசையமைப்பாளராக அவருடைய படைப்புகளை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததுல இன்னொரு பெஸ்ட்டு படைப்பு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து அவர் பையன். அந்த படைப்பை வந்து இப்போ உலகத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் உமாபதி அவர் ஒரு டைரக்டராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அது ரொம்ப வெற்றிகரமாக வந்திருக்கு. நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும் எப்படி இது இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு. இங்கே ஆக்ஷன் கிங் வந்திருந்த போது ஏன் வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். சர்வேவர் ப்ரோக்ராமுக்கு இவர் போனார். லவ் வந்து அர்ஜுன் சாருக்கு தானே வந்திருக்கணும், எப்படி அவருக்கு பொண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இவர் கூட வந்து யார் பழகினாலும் அவங்களுக்கு லவ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல மனுஷன் இவர். படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே டார்லிங் டார்லிங் அப்படின்னு தான் வந்து பேசுவார். அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பார். ஸோ அநேகமாக அர்ஜுன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ் வந்திருக்கு. அடடா இப்படி ஒரு மருமக நமக்கு நல்லா இருக்கு, இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படிதான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து நல்லவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இயக்குனராக உமாபதி ராமையா அவர்கள் வந்து இந்த படத்தின் மூலம் முத்திரை பதிக்க போகிறார் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு படத்தில் இருந்தாலே வந்து
ஆனால் இப்போ ஸ்கூல்லலாம் வந்து படம் ஓவிய போட்டிலாம் இருக்குல்லண்ணே, அதில் வந்து ஒரு நல்லவரை வரைங்க அப்படின்னா டக்குன்னு உங்கள் ஃபோட்டோ தான் எல்லாம் வரைகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்லவருக்கு என்னென்ன இப்போ வந்து அழகிய ஒரு ஆண்மகனை வரையணும் அப்படின்னா 6 அடி உயரம் இருக்கணும், அவருக்கு இப்படி வந்து புருவம் இருக்கணும், இப்படி வந்து முகம் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 அசம்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி நல்ல ஒருத்தரை வரையணும் அப்படின்னா வந்து அதில் சமுத்திரக்கனி தான் வரையணும் அப்படின்னு. நீங்கள் மனசாலையும் அவ்வளோ நல்லவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலையும் அதுவாக தான் இருந்திருக்கீங்க. இந்த படம் வந்து என்ன பண்ணும், இந்த படம் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேமிலியுமே இந்த படத்தை தங்களுடைய கணவருக்கு, ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்க எப்படி இந்த தன்னுடைய கணவருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சுன்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து இந்த படத்தை பார்த்து உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படத்தை ஒரு தடவை பாரு, காசு வந்தால் நீ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு. இந்த மாதிரியான கதைகள் இருக்கு இல்லையா. ஒரு ரத்த கண்ணீர் வந்துச்சு, அந்த படம் வந்து எத்தனை தீபாவளி ஓடிச்சு அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் இப்போ நம்ம வினோதிய சித்தம் பார்த்துருக்கோம். ராமையா அண்ணனும் சமுத்திரக்கனி அண்ணனும் 2 பேரும் இருந்தாங்கன்னா அந்த படம் என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ரத்த கண்ணீரும் ஒரு வினோதேசமும் சேர்ந்தா என்ன இருக்குமோ அதுதான் இந்த ராஜாக்கிளி. நம்ம நிஜ வாழ்க்கையில நமக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில பேர் வாழ்க்கையில ஆட்டம் போட்டா என்னவாகும், அவங்க கடைசியில் என்னவாங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இது பாடம் நடத்துற மாதிரி இல்லாம ரொம்ப அழகா தோல்ல கை போட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து நம்ம டைரக்டரோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியா அமைஞ்சிருக்கு. இதுல இன்னொன்று வந்து இந்த படம் ஏன் மக்களுக்கு மத்தியில் வந்து இது ரொம்ப ப்ராமினென்ட்டான படம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம தயாரிப்பாளர் சுரேஷ் கமாச்சன் ஒரு முக்கியமான காரணம். பாபா படத்துல வந்து அந்த 7வது மந்திரம், 7 மந்திரத்தில் ஒரு மதம் வந்து என் பட்டம் வந்து தன்னால என் கையில உட்காரணும் அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவாரு. அந்த மாதிரி நல்ல படம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தன்னால வந்து அண்ணன் கையில உட்காந்துரும். அப்படிதான் வந்து ஒவ்வொரு படமும் நடக்குது. மிக மிக அவசரம்னு ஒரு படம் நடந்துச்சு. அந்த படம் சமூகத்துல வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, பெண் காவலர்கள் வந்து இதுக்கப்புறம் பந்தோபஸ்து பணியில ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஜிஓ போடுறாங்க. ஒரு படம் ஜிஓ போட்டு ஒரு பெரிய திருத்தத்தை உருவாக்குது. அதுக்கப்புறம் காவலர்களுக்கு தனி காவல் கழிப்பறைகள் வந்து உருவாக்குச்சு, மொபைல் கழிப்பறைகள் உருவாச்சு. இப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம். அந்த படம் வந்து அண்ணனே இயக்குறாரு, தயாரிக்கிறாரு. இது வந்து அவரோட கைக்கு வந்துச்சு. மாநாடு படமும் அப்படிதான். அப்படி எங்கெங்கேயோ போய் இது நடக்குமா நடக்காதா, மாநாடா வருமா மகா மாநாடா வருமா அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனா அது அவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு மிகப்பெரிய நல்ல படமா இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த நல்ல படமா இருந்தாலும் அவரை தேடி அது வருது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது. இதை அடுத்து வனங்கான் திரைப்படம் அவருடைய கையில இருக்கு, அதுவும் இன்னும் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்னா இதுக்கு உங்களுக்கு நல்ல மனசு தான் காரணம். எங்க திறமை இருந்தாலும் அதை தேடி தேடி ஐடென்டிஃபை பண்ற ஒருத்தரா நீங்க இருக்கீங்க. இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லயே எல்லாரையும் ரொம்ப பர்சனலா வந்து அண்ணனுக்கு தெரியும், அவங்களுடைய கனவுகள் என்னன்னு தெரியும். அவங்க கனவுகளுக்கு எந்த வகையிலையாவது உதவ முடியும் அப்படின்னா அதை உடனே வந்து அண்ணன் செய்கிறாரு. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்ற ஆச்சரியத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தம்பி. அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், இல்லைங்க அவர் எங்களெல்லாம் கூப்பிட்டாரு, நீங்க பதட்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. ஓகே, நான் சொல்லிட்டேன் தலை. அடுத்ததாக எங்களது அன்பிற்கினே அண்ணன் ஆண்டனி என்ற கதாபாத்திரத்துல பின்னி இருக்கிற எங்களது அன்பு அண்ணன் வெற்றி குமரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கில் அமர்ந்திருக்கிற ஊடகவியலாளர்கள், திரைத்துறை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் நிறையா பாடல் வெளியீடுகள், ட்ரையல் வெளியீடுலாம் இந்த இதே அரங்கத்தில் நடத்தியிருக்கோம். அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எப்படி தயாரிப்பாளர் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான கதை. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் இயக்குனர் அப்பா மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து 50வது படத்தை எப்படியாவது தயாரிச்சுன்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணிட்டு அவருடைய தம்பிகளாகி எங்கள்கிட்ட ஒரு 4 பேர் தேர்ந்தெடுத்து, நீ 4 பேர் ஆளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா போடுங்க, நாகராஜ சோழன் ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்னாரு. அதில் நான் ஒரு தம்பி, அண்ணன் சுரேஷ் காமாட்சி ஒரு தம்பி. ஆனால் அது காலப்போக்கில் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களே தனியாக தயாரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் அவருடைய முதல் படம். அப்படி தான்
திரைத்துறைக்குள்ளே வந்தார். ஏற்கனவே நீண்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அது பிறகு மலேசியா போய் அங்கே போய் தொழில் பண்ணி வேலை பார்த்து ஒரு சம்பாதிச்சுட்டு திரும்ப பிறகு வந்து ஒரு தயாரிப்பாளராக தான் உள்ளே வந்தார். அப்படி ஆரம்பித்த பயணம் அவருடைய இப்போ பேசும்போதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவருக்கு அப்படியே தம்பி கூட சொன்னார், ஒரு பட்டம் வந்து அப்படி வந்து கையில் வந்து உட்காருக்கு, நல்ல திரைப்படங்கள் அவர் கையில் வந்து உட்காரும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு காரணம் அவருடைய ரசிப்புத்தன்மை. மிகச்சிறப்பான ஒரு ரசிகர். எப்பவுமே வந்து ஒரு மிகச்சிறந்த ரசிகன் தான் மிகச்சிறந்த கலைஞனாக இருக்க முடியும், மிகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க முடியும். 80கள் 70 80 90களில் இருக்கிற எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தோட பாட்டு சொல்லுவார், அந்த படத்தை பாடுவார், வரி ஒரு பிழை இருக்காது. அது யார் இயக்குனர்னு சொல்லுவார், யார் நடிகர்னு சொல்லுவார், யார் கதாநாயகி கதாநாயகி எல்லாமே சொல்லுவார். அந்த திரைப்படத்தை அவ்வளவு தூரம் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரசிகன். அதனால தான் அவரால் இது வந்து எடுக்க முடியும். தம்பி இங்கே முன்னாடி பேசின தம்பி சொல்லும்போது எப்படி இந்த கதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியல, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், அதே நேரத்துக்கு பயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த படமும் சரி, அண்ணன் தம்பிராமையா அவர்கள் தான் இந்த கதையை தம்பிக்காக உமாபதிக்காக வந்து சொன்னார். சொல்லும் பொழுது அந்த அறைக்குள்ளே முதலாக சொல்கிறாரு, நானும் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் தான் கேட்குறோம். கேட்டு முடித்தவுடன் அண்ணன் தம்பிராமையா அண்ணன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போனார். அதுக்கு இடையில நாங்கள் சும்மா ஒரு அந்த 1 நிமிட இடையில பேசிக்கிட்டோம். எப்படிண்ணே இருக்குது அப்படின்னாரு அண்ணன். அவர் கேட்டார், என்னைய ரொம்ப சிறப்பாக இருக்குண்ணே, பண்ணலாம் அப்படின்னு. அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோடனே அண்ணே படம் பண்ணுறோம்ண்ணே அப்படின்ட்டார். ஒரே தடவை தான் கதை கேட்டார். வேற நீங்கள் போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன்லாம் இல்லை. கதையை கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து படம் என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டார். அப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த கதையை வந்து அண்ணன் தம்பிராமி அவர்களும் சொன்னாங்க. அண்ணன் ஹுமாயூன் இல்ல திருமண விழா நாங்கள்லாம் கும்பகோணத்தில் இருந்தோம் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இரவு தங்கியிருக்கும் போது அந்த விடுதிகளில் நிறைய பேர் தங்கியிருந்தோம். அப்போ என்னோட நிறைய தம்பிகள் கூட இருந்தாங்க. அவங்கெல்லாம் சினிமானா என்னென்னு தெரியாது, சினிமானா பிடிக்காத கோஷ்டிலாம் இருந்துச்சு. அப்போ திடீர்னு அண்ணன் தம்பிராமன் எதிர்த்து ரூமில் தான் இருக்காருன்னு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அண்ணன் இருக்கீங்களா, ஓய்வாஇருக்கீங்களா, பேசலாமா அப்படின்னேன். நானே வரேன் தம்பின்னு வந்தாங்க. வந்துட்டு ஒரு 20 நிமிடம் அந்த கதையை வந்து சொன்னாங்க. சொல்லும் பொழுது அந்த சினிமா வாடையே அறியாத, சினிமானா தவறு, சினிமா வந்து தப்பு, சினிமா பார்க்கவே தியேட்டர் பக்கம் போகாத அந்த கோஷ்டிகள்லாம் 20 நிமிடம் அப்படியே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னங்க நீங்கள் இது இப்படி தான் படமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகளை பூரா அப்படி கொண்டு வந்த விதம் அப்படி ஒரு அப்படின்னு சொல்லும் போதே இந்த படத்திற்கான வெற்றி வந்து அங்கேயே வந்து உறுதி பண்ணப்பட்டுச்சு. அந்த இடத்துலயே வந்து கைத்தட்டினாங்க, கிளாப் பண்ணாங்க. அப்படி ஒரு அருமையான கதை, அதை கொண்டு வந்த விதம். இந்த கதையை வந்து இயக்குனது வந்து தம்பி உமாபதியை வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஃபீல் வந்துடும். என் பையன் மாதிரியே அப்படியே இருப்பான் உமாபதி. ஏன்னா அந்த ஃபிசிக்கு, அந்த உடற்பயிற்சி செய்யணுங்கிற அந்த இது, அந்த ஒரு டிசிப்ளின், அந்த வாழ்க்கை முறை எல்லாமே வந்து என் பையனை பார்க்கும்போது அப்படி உமாபதி பார்க்குற மாதிரி இருக்கும். உமாபதி அதை இயக்கிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ நாங்கள்லாம் ஒரு பெரிய நடிகர்கள் கிடையாது தானே, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் செஞ்சுருக்கோம். அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தவறுனா இல்லை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுனா அந்த ஷாட் முடிஞ்சோன்னா உடனே ஓடிடுவாப்ல, அண்ணே வாங்கினேன் ஓரமாக கூட்டிகிட்டு போய் அண்ணே இப்படி பண்ணுங்கண்ணே, கொஞ்சம் மாற்றுங்க, இப்படி பண்ணுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு யாரையும் மனம் நோக விடாமல் மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து சொல்ல அவங்க தான் சங்கடப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு அழகாக அதை வந்து ஒரு சிற்பி போல் செதுக்கிறதுல தம்பி உமாபதி பற்றி நான் பிரமிச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நான் படத்தை பார்த்துட்டேன். ரொம்ப அருமையான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு படம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்தோட ஒரு முழு திருப்தியோட எல்லா ஆடியன்ஸ் வெளியே வருவாங்க. அப்படி ஒரு திரைப்படத்தை கொடுத்த அண்ணன் தம்பிராமி அவர்களுக்கும், அதை இயக்கிய அன்பு தம்பி உமாபதி அவர்களுக்கும், தயாரித்த அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து. மகிழ்ச்சி. இயக்குனரும் எங்களது அன்பிற்கினிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய உற்ற நண்பருமான நடிகர் ராஜ் கபூர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடை கலைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அர்ஜுன் சாருக்கு, டாக்டர் புட்டங்கட் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் எங்கள் வி ப்ரொடக்ஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது தம்பி உமாபதி அவர்கள் அறிமுக டைரக்டர் ஆனதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நானும் இந்த படம் பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு படம்
பண்ண மாதிரியே தெரியல. அவ்வளோ கிளியர் கட்டாக எல்லாமே தெளிவாக ஷார்ட்ஸ் வைஸ் டிவிஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் சமுத்திரக்கனியும் நம்ம தம்பி ராமாயணம் காம்பவுண்டில் எப்பவுமே வெற்றி காம்புறேன். அது டெஃபினட்டாக இந்த படத்துலையும் நடக்கும். எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுப்பார், நல்ல சிறந்த டைரக்டர்களை தேர்ந்தெடுப்பார். அவருக்கு இந்த படம் வந்து மாநாடு மாதிரி இன்னொரு வெற்றியை கொடுக்கும். இதில் கலந்துட்ட நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியுடன் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக இயக்குனரும் எங்களது சுரேஷ் காமாட்சி அண்ணனுடைய உற்ற நண்பருமான திரு அதியமான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பேச. மாலை வணக்கம். வாழ்த்துக்கள்ங்க. நான் ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரைனர் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது. தம்பி ராமையா அண்ணாச்சி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்க சிறந்த எழுத்தாளர், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், தேசிய விருது பெற்ற நடிகர், எல்லாமே தெரியும். ஆனால் இப்படி ஆடுவார்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மியூசிக் பண்ணியிருக்காரு, சிறப்பாக இருந்தது. அப்புறம் தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள். நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து தயாரிக்கிறாரு. அவர் மேலும் மேலும் சிறந்த வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். குறிப்பாக அறிமுக இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டு அண்ட் வாழ்த்துக்கள் அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆக்சுவலி ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காங்கன்னு வச்சோங்களேன், அவங்களுடைய பையன் வரும்போது என்னப்பா உங்க அப்பாரு மாதிரி நீ தொழில் செய்ய மாட்டேங்கிறிய அப்படின்னு அள்ளி விடுங்க நம்ம ஆளுங்க. அதே மாதிரி அது எல்லா துறைக்கும் பொருந்தும். அது சினிமா துறைக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஒருத்தவங்க திரைத்துறையில் அவர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவர் ஒரு பொசிஷன் வந்துட்டார் அப்படின்னா அம்பிட்டு அப்படியே அவருடைய பையன் பக்கம் வரும் அப்படின்னு எல்லாருமே பொதுவான ஒரு விஷயம். ஆனாலும் கூட அத்தனை சவால்களையும் உள்ளடக்கி தன்னைத்தானே தயார்படுத்தி தன்னைத்தானே செதுக்கி டான்ஸா பட்டையை கிளப்புறேன், ஆக்ஷனா தூள் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் கத்துக்கிட்டாரு. இப்ப இந்த படத்தின் மூலமாக திரைக்கதை இயக்கம் செய்து இயக்குனராக களம் கண்டிருக்கும் எங்களது அன்பிற்கினிய உமாபதி ராமையா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ராஜா கிளி இந்த மூவியும் இந்த க்ரூவையும் சப்போர்ட் பண்ண வந்த ப்ரெஸ், மீடியா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். இந்த மூவியில் டைரக்டர்னு வந்தது ஒரு ஆக்சிடென்டான திங்கு. இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் தனிக்கான் தாங்க போட வந்தேன், அந்த மாதிரி தான் இந்த மூவியில் நான் வந்தது. என்னன்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட்டை பிக் பண்ணுறது ரொம்ப நான் என்னன்னா இப்போ நான் அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, நான் வரேன் ஓகே. பட் இப்போ பிரவீன் சொல்லலாம், முபாசிர் சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார். அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போது நம்மளால முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே. ஏன்னா அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, அவங்க நம்ம பார்த்து தான் ஆகணும், புஷ் பண்ணி ஆகணும். பட் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ். பட் அவங்க நம்ம வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது. இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த ரைட்டிங் வைஸ் பெருசாக இருந்த கதை. இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஃபிட்டின் பண்ணலாம் ஆல் கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான். அது எனக்கு ஒரு பர்த்டே டைமில் தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் பூஜை டைம்லனா ரொம்ப ஷையான பர்சனு, ரொம்ப பேசுகிறது கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் இந்த மூவியில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் அவங்கள ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 80% அப்பா பண்ணிட்டாரு. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்தது. ஸோ அந்த டைமில் வரும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க பங்களில் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும்னா சமுத்திரகனி சார். அது ஒரு க்யூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தம்பின்னு கூப்பிட்டாரு, நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பார். என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன். அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எங்களை மாதிரி பசங்கிட்ட வந்து செம்ம ஜாலி,
அது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுறாரு, இப்போ இங்கே இருக்கிறது ஆந்திராவில் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் இந்த ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாகவுமே அவர் ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். என்னோட மேரேஜ் முதல் கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே இருந்தார். அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ பிஸி. இன்னைக்கு முதல் கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து தான் சார் வந்திருக்காரு, ஒன்று ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னைய பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவருக்கு இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மமாக இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து எடுத்துட்டோம். கேமராமேன் கோபி சார், அவர் கொஞ்சம் லெஜெண்டு. அப்பா இங்கே இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜிங்காக எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீனு சிங்கிள் டேக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சில் போயிடுச்சு. வரும்போது மண்டே சொல்லிட்டு இருக்கேன், பார்த்தாரு, என்னடா அப்படின்னு கேட்டார். சார் அப்படின்னு சொன்னேன். என்ன இல்லை எல்லாமே கரெக்டு, ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது, இன்னொரு போகணுமா? இல்லை சார் போகலாம், பட் எமோஷனல் சீன் எல்லாரும் உடச்சிட்டாங்க, இருக்குட்டி இப்போ பாரு, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட வந்து எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும். அவர் எல்லாமே பண்ணும்போது டப்பிங்கில் பார்க்கும்போது அவர் மேய்க்கிறாரு. என்னன்னா அந்த சீக்வன்ஸில் அவருக்கு சின்ன போர்ஷன் தான், லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனு. பட் இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தானே வாழ்க்கை, எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன், அந்த மூவிஸில் சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு வந்து அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க, அது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க. பட் இவங்க மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கனி சார், லவ் யூ சார். அண்ட் டெக்னிக்கலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஷுவலாக சப்போர்ட் பண்ணது வந்து கோபி சார் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்னில் இருந்தாங்கன்னா, அப்பாவோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், நம்மளோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், ஒரு ஃபியூஷனாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார், அப்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நான் கேதர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேதர் கோபி சார் அண்ட் வைரபாலன் அண்ணா ஹார்ட்டு. அண்ட் காஸ்டியூம் வந்து நவதேவின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டின் கடைக்குட்டி நாங்கள் சொல்லுவோம், ராமராஜ்குமார் சாரோட டாட்டர். இப்போ நிறைய மூவிஸ் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் சின்ன சின்ன டீட்டெயிலிங் எங்களுக்காக மெனக்கட்டது, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் சவுண்ட் டிசைன் எனக்கு வந்து மோர் ஆஃப் டைலாக்காக நரேட் பண்ணுறதோட மியூசிக்கலாக நரேட் பண்ணுறது எனக்கு அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, ஏன்னா கான்டெம்பரரி டான்ஸ்னால் ஆடினதுனால. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண அப்பா சாங் போட்டு கொடுத்துட்டாரு. பட் ப்ரோக்ராமிங் அசம்பிள் பண்ணது பெரிய பக்கபலமாக இருந்தது சாய் தினேஷனா. சின்ன சின்ன விஷயமா கொண்டு, ஆனால் இது வேணும்னா டே அண்ட் நைட் எதுவுமே பார்க்க மாட்டார், நம்ம எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருந்தது. இதை வந்து ஆடியோகிராஃபி பண்ணி கொடுத்தது தபாஸ் நாயக் சார். அவருமே சீனியர் டெக்னீஷியன், ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். பட் அவருமே வா வா பண்ணலாம்னு சொல்லும்போது அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பையனை வந்து மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், அது அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம் நவகாந்த், அகைன் ராமராஜ்குமார் சாரோட சன், என் பிரதர் மாதிரி. அவர் நானும் ஈஸியாக எங்களுக்கு வேவ் லென்த் பார்த்தாலே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அப்பாவோட கோர் டீமான சங்கர் அண்ணா, சண்முகம் சுந்தரம் எங்கள் மாமா, அண்ட் அலெக்ஸ் அண்ட் சிவா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல. அண்ட் மேனேஜிங் டீமான சுப்பு சார், ஜெகன் சார், அலெக்ஸ், மாலிக், அண்ட் ஆல்ரவுண்டர் பிரவீன் சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்டாகவும் கலக்கிட்டு இருக்காரு, ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனாக அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி ப்ரொஃபஷனலாக சொன்னால் சார் தம்பிராமையா சார், அப்பா பர்சனலாக அப்பா. பட் ஒர்க் வைஸில் அவர் எப்பயுமே ஒரு ஃபயர் நான் பார்த்ததில்ல. இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்னா சாங்கு ஒரு கெட்டது சொன்னால் தான் நல்லது சொல்லும் போது நல்லா இருக்கும். சில பேருக்கு அதில் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு என்ன பையன் இப்படி அப்பா வச்சு பண்ணுறான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான திங் தான் அந்த விஷயங்கள். பட் அது உண்மையாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டர் தான் அந்த சாங், அந்த சின்ன முள்ளு சாங் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் ஒஸ்தியில் வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணால் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சாண்டி மாஸ்டர் என்னடா வெட்டிங்களி பறகுது. ஸோ இந்த மாதிரி அவர் எதுக்குன்னு சலிக்காமல் டே நைட் ஷூட் போனாலுமே அந்த பையன் போங்கடா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். பட் இல்லை சரி பண்ணுறோம். சம் ஸ்டெப்ஸ்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிட்னா பண்ணியிருப்பாரு. ஆயில் ஊற்றி விட்டோம், அப்பா தான். பட் என்ன பண்ணுறது, ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊற்றி விட்டா ஒரு காலை விரிச்சடே, என்னடா ஆயில் ஊற்றிட்டு காலை விரிக்கணுமா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணா பிடிச்சி பண்ணார். நெக்ஸ்ட் டைம்ல அவர் ஆயில் எங்க ஆயில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஈஸி, நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் இல்லாதது தான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். அப்புறம் அந்த ஆண்டவனே சாங் பார்த்துருப்பீங்க, அது ஒரு
ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நீங்கள் மூவியில் பார்க்கும்போது அது தெரியும், அதோட பெயின் எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல. அது எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு. ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தானே, திமிரு கிடையாதுல்ல. அது ரெகுலராக பண்ணால் திமிரு. ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டா அது எல்லாமே சால்வ் தானே. அதனால ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார், ஒன் அண்ட் ஒன்லி. அவர் எப்பயுமே எதுக்குமே இது இல்லை, இது வேணுமா ஓகே, அது வேணுமா அது ஓகே, ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க சார். அண்ட் அப்பா, ஐ லவ் யூ பா. அண்ட் அர்ஜுன் சார், சர்வைவர்னு ஒரு ஷோ போனேன். ஐஷா அவங்க சொல்லுவாங்க, இது என்ன சுயமரம் போன மாதிரியே ஒரு ஷோ, என்ன இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இனிஷியலாக எல்லாருமே ப்ரெஸ்ஸில் வந்து என்ன அவங்க 2 வருஷம் லவ் 3 வருஷம் லவ் அப்படின்னா இல்லை, அது ஒரு ஸ்லோவாக தான் கிராஜுவலாக தான் ஆச்சு. ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் சின்ன வயசில் எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீ ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஏன்னா இப்போ இந்த வயசுல கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா என்ன சொல்கிறது, ரொம்ப கிவிங்கு, இதுவரை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்குமே இதுவரை மூஞ்சி சொல்லிச்சது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர அப்பாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்கிறது 20 இயர்ஸ் பேக் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா கையால் ஒரு டீ கொடுத்தாங்கப்பா, நாங்கள் யாருன்னே தெரியாது பணம் கொடுத்தாங்கப்பா. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா, ஐ லவ் யூ. அண்ட் என்னோட ஃபேமிலி, அக்கா, மாமா, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் என்னோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுவாங்கள்ல, என்னோட லக்கி சாம் ஐஷா அவங்க வந்திருக்காங்க. முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன பேச போன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசிதான் ஆகணும், டேரக்டராக வந்துட்டோம். ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன், இதில் நம்ம சொல்லணும் என்ன. ஸோ படம் கூடிய விரைவில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறோம். ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஏங்க ஒரு எல்லாத்துக்கும் ஐ லவ் யூ சொல்லிவிட்டு முக்கியமா சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லாம இருந்தா என்னங்க அர்த்தம்? ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? டக்குன்னு நாளைக்கு யூடியூப்ல அதான் கண்டென்ட் வரும். டக்குன்னு ஒரு தடவை சொல்லுங்க, ஆயிஷ் ஆயிஷ் தனியா வேண்டி கிடக்கு. சரி, ஓகேண்ணே ஏன் அப்படி படுத்துறேன். ஓகேண்ணே. அடுத்ததா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மோபத்திரி ராமையா. ஏன்னா படத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா அவர் சொன்ன மாதிரி அப்பா ஒரு டேக்கு அண்ணன் நல்லா பண்ணியிருப்பாரு. தம்பி ஓகே தானடா பண்ணுவாரு. அப்படியே யோசிச்சுட்டு இருந்து இல்லைப்பா இன்னொன்று போயிடலாம், ஓகே இல்லையா இன்னொன்னா, ஆமாம் இன்னொன்று போயிடலாம், அது ஃபீல் பண்ணா அவர் அது வேணும் அப்படிங்கிறத கேட்டு சொல்லுவார். அப்பாவும் என்னன்னா அங்கே பையன் கணக்கு கிடையாது, டேரக்டர் சொல்லுவார் ஓகே போயிடலாம், எடுப்பாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கலகிடுவார். ஸோ அருமையான விஷயம். அடுத்து வந்து பேச போறவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு எழுத்தாளர், இயக்குனர், நடிகராக, ஆக சிறந்த குணச்சித்திர நடிகராக, நகைச்சுவை நடிகராக எந்த கதாபாத்திரம் கிடைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டா அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போய் அந்த கதாபாத்திரமாவே மாறி நடிக்கக்கூடியவர். இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா பெருமாளை ஆரம்பிச்சு அப்படியே சிங்கம் பெருமாளா சீரி பாஞ்சு, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தனை தன்னுடைய திரைக்கதையை தானே அப்படியே செதுக்கி எழுதி இப்போ உங்க முன்னாடி முருகப்பு சென்றாயனாக வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கினிய அண்ணன் தம்பி ராமையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கதை, வசனம், பாடல் வந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன். அதிகபட்சம் 9, 5, 9, 10 முயற்சி எடுக்கிறோம் ரெகுலர் கிளம்பர்லாம். 81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சிங்கன்னு ஆசை. நன்றி. இது வேற ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம். இதை அடி மனசுலேருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும். கொஞ்சமாக பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர்
சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம், எப்படி வெற்றிகளை கொடுத்த உழைப்பு உண்டு தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவ்வளோ ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம்னு அர்த்தம். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆர் நீங்களே, ஆரம் வீரப்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா. எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினச்சேன் பேசிட்டோட நம்பிடலாம்னு. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிதியும் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்ல, தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க நாப்பில். திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால், கிழவனாக இருந்தால் 10-12 வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபர்ஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செட்டு நினச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருக்க கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆளாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்பரம் உண்மையை கொட்டிடுறாங்க. அது இது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அது நம்ம தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கனி தான். அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் என் வீட்டை மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். என் தம்பி இருக்கான், என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஆயிரும். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காஃபி? ஓ, அப்போ தம்பி சமுத்திரக்கனிக்கு போன போட்ட வேண்டியதான். வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்போ உமாபதிக்குன்னா பெரிய தடி விட்டு அங்கே போயிடுவாரு. இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கனி யார் படைப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போகிற இட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்டு இருக்கேன், இது ஒரு படம் பார்த்தாங்க சார். அதான் சார் வினோதய சித்தம். ஓ, அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டார். ஸோ இந்த வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றி படமாக மாற்றி 22 காட்ச் 19 நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்த விலையை சமைச்சு கொண்டு வருவாங்களா? இப்போ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும்.
அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவு. ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட. ஸோ உருவானதுக்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கப்பார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்துறேன். எதிர்பார்த்ததுக்காக வளர்க்குறேன். எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன்? யாரும் ஏய் பெற்றுத்த வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்துன்னு சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாதம் உள்ளுக்குள்ள இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பிறண்டு படுக்க பெஞ்சு இல்லை, பேச்சு துறைக்கு ஆள் இல்லை, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதே போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலையோ 70 வயசுலையோ 80 வயசுலையோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது. அமைதி அடைஞ்ச சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ என்னடா முந்தா நாள் போனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும். ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லா தொழிலும் அடையும் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா அப்படின்னு நிறையா 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமாட்சி ஆசை இருக்கு மாதிரி போர் தம்பி சுரேஷ் பார்த்துச்சு. அண்ணே இனிமேல் புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா, நான் ஆக்சன் கிச்சனா மூஞ்சி கோடிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன். தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா, டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற கூட. இப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னோட தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்தில் அவர் தானாப்பா டைரக்டரு, அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க. அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆகியிருக்காங்கப்பா. ஆமாம், எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையை நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம். எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க ஒன்று வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனையும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரித்த முகம் நல்லா இருக்குது. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அது திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி பண்ணேன் நான். ஆமாம், இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவி எனக்காக வரலன்ற போது பாருங்க உமாபதிக்காக தான் மகனுக்காக தந்தைய தாய். அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின புள்ள. ஆமாம், அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். ஓட்டு லாக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை.
ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமாம், அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இன்னி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. எனக்கு அன்பு தம்பி சமைத்திருக்கிறீங்க. 5:30 மணி ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப மேலே சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம், அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறையாக இருக்கிறது. இந்த அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளோ தான், எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்கு, அங்கே பேச போகிறோம். சேனல்ல விடாது. அதனால் யாராவது விட்டுருந்தா பண்ணிக்கப்பா ஃபோன் போட்டு அழுகாதீங்களா மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டு அந்த பொண்ணுங்களாம் எதற்கா? ஐயோ இல்லை, சினிமா அப்படி இல்லை. இப்போ அது அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசா வித்தியாசம். என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரெஷ்ல, ராஜா இங்கே கிளிகள் எங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் எடுத்து கொஞ்சம் பறந்தாங்க இருக்கிறது தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவியாக மெயின் அதுலேயே நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது வழங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுற திருப்பூர் சுப்பிரமணியன் இருக்கட்டும், அண்ணன் பாலசுப்ரமணியன், அருண், அப்புறம் தர்மா தர்மா எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய நண்பர்கள் அங்கே வந்திருக்க பாலசிங்கம், முத்து, வேலாயுதம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்ன நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா படத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை. படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா படம் எடுப்பது எங்களுடைய கடமை. அதாவது ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம். அது நல்ல படம் இல்லைன்றது அதோட வெற்றி தான் தீர்மானிக்குது. எங்களுக்கு நல்லதாக தெரியும், உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். ஸோ வெற்றி தான் ஒரு படத்தை நல்ல படம், கெட்ட படம், பெரிய படம், சின்ன படம்ன்றதெல்லாம் அந்த படத்தோட வெற்றி தான் தீர்மானிக்கும், நம்ம பட்ஜெட் தீர்மானிக்காது. அப்படி இந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு மனிதனோட வாழ்வியல், இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதாவது அந்த கதையை சூஸ் பண்ணது காரணமே இது நிறைய பேருக்கு இது ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கும். இது ஒரு புத்தகம் மாதிரி நம்ம வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு இது எடுத்தது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய இந்த ட்ரைலருக்கே நீங்கள் கூட விமர்சனம் எழுதி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு படத்தை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் படத்தை பற்றி பெருசாக பேச விரும்பல. படத்தை பார்த்து 29ஆம் தேதி ஆக்சுவலாக அந்த படம் 13ஆம் தேதி வெளியிடலான் இருக்கோம். 29 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 29 4-5 நாள் தான் வருது. புஷ்பா 2 வர்றதுனால எங்களால் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்காதுன்றதுனால டிசம்பர் 13 மாற்றிருக்கோம். டிசம்பர் 13 நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு பரீட்சை எழுதி காத்திருக்கிற மாணவர் மாதிரி நாங்கள் காத்திருக்கோம். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய அதாவது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். ஏன்னா உங்கள் விமர்சனங்களை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புகிறோம். 13ஆம் தேதிக்காக நாங்கள் காத்திருக்கோம். நிச்சயமாக இது வெற்றி பெறமா அமையும் நம்புகிறேன். எவ்வளோ கடைசியாக காம்பேர் பண்ண ஆண்ட்ரஸ் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய இளையராஜா, ராஜேஷ், அப்புறம் கார்த்தி, அருண் கார்த்தி எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருக்கா, தம்பிரா மேனேஜ் மாதிரி காலை போனது சொல்லுங்க, நன்றி சொல்லிடுறேன். செல்வா என்னுடைய தயாரிப்பு செல்வா, ஜெகன் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சமுத்திரகணன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இறைவனுக்கு நன்றி.
நான் வினோதை சித்தம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன். காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் நமக்கு எப்போ தரணும், எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்களில் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது. இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணுனேன், ஒன்றும் இல்லை, ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது, சரியாக போயிடணும், சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணுனேன். இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும். அது எல்லாமே காலம்தான், காலம் முடிவு பண்ணுறது தான். இதை நான் ரொம்ப நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு. ஒரு இயக்குனருடைய 3 படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன். அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அவரோடு பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மேடையில் தியாகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம். யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் என் அண்ணன் தம்பிராமன் அண்ணன், அவரை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன், அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்கள் 2 பேரும் சந்திச்சோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 படம் இருக்குது. அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது, அது நடக்கும்னு நம்புகிறேன். என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க, ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன் தான் மாட்டிட்டேங்க முட்டிச்சந்தில் நின்றுட்டுருப்பான். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் அப்படியே போகிறேன். போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறைய நம்புகிறவன். அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை இன்னும் நான் நம்புகிறேன். அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன். இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம். நீங்கள் அரசியலா பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமாக பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக இப்போ நடிகராக இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே புள்ளி விவரத்தோடு இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணனை நான் பார்ப்பேன். என் தகப்பனாக பார்த்துருக்கேன், என் அண்ணனாக பார்த்துருக்கேன், ஒரு குருவாக பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். அதுதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. என் பிள்ளை அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும். வந்தார். எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கார் வரும், கார் இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்கிறாரு, கனி சொல்கிறா அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு, ரோப்பு கட்டிக்க சொல்லு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறேன் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலாமே. இல்லை நான் வந்துடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன். ஃபைட்டாக பண்ணுவார், டான்ஸாக பண்ணுவார், நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான். எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐஷு வந்தாங்க. 2வது கதவு இது இயக்குனராக அடியெடுத்து வச்சுருக்கான். இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன், நீயே எழுது, உன்னுடைய ப்ளஸ் என்ன, உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சிரு, உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது, கூடவே நிற்கிறேன், எடுப்போம்.
நம்மளுடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம். அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். செய்வோம். ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான். கூடவே நானும் நிற்பேன். வாழ்த்துக்கள்றா தம்பி. வாழ்த்துக்கள். ராஜா கிளி எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல. அந்த மாதிரி இது ஒரு கதை, நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை. நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான், இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது, நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படிதான் இந்த கதை. இவ்வளோ சொன்ன போதும் இல்லைண்ணே, இதுக்கு மேலே பேசணும். இதுதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க, எளிமையாக இருந்துருங்க. காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும். வெல்வோம். வாழ்த்துக்கள். டாக்டர் அர்ஜுன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும், சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகணி சார் அவர்களுக்கும், டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி. திஸ் இஸ் a ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ராமையா சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன், உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து. அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துலேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு, நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரா ராமையா சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதிலிருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. அண்ட் பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டை பிக் பண்ணுறாரு, ஹீஸ் காட் தட் விஷன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல. அப்படியா? சரி, மன்னிச்சிருங்க.
Anyway, sir, thank you so much. All the best. God bless everyone. And I wish my Maapala all the best. Many more movies, awards, rewards எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த். ஸோ எல்லாத்துக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சு. அடுத்து ஆக்ஷன் கிங்கும் ஆக்ஷன் பிரின்ஸும் இணைந்து கலக்கும் அப்படின்னு ஒரு மேட்டரை போட்டு விட்டுருவோம் சார். ஆக்ஷன் கிங் மற்றும் ஆக்ஷன் பிரின்ஸ் இணைந்து கலக்கும். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகள், இதுவரை அவர்கள் இருந்ததற்காக இருகரம் கூப்பி உங்களை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பி ஹுமாயூன், வெற்றி குமரன், சாட்டை துரைமுருகன், ஆண்டாள் பிரியதர்சினி, இந்த படம் வெளிவந்த பிறகு பரபரப்பான ஒரு நாயகனாக உருவாகக்கூடிய கிறிஸ், அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ட்ரெய்லரும் பார்த்தாச்சு. 2 பாடல்கள், அதில் இன்பம் துன்பம் 2 அப்படிங்கிற மணிக்க அண்ணனுடைய டைலாக் ஒரு அருமையான ஒரு பாடல். அதில் நேயர் விருப்பமாக இப்போ கேட்டாங்க சார், அந்த ஜன் ஜன் ஜிங் ஜிங் அந்த பாட்டை திருப்பி போடுவீங்களா அப்படின்னு ஒரு நேயர் விருப்பமாக கேட்டாங்க. சில பேருக்கு கொஞ்சம் ஸ்டமக் ஃபயராக கூட இருக்கும், சார் அருமையான பாட்டாக இருக்கே அப்படின்னு. அதையும் தாண்டி இன்னொரு பாட்டு, ஒரு வாழ்க்கையினுடைய வலியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். இன்ஃபேக்ட் அந்த பாடலில் வந்த வரிகள் நம்ம அடிக்கடி நம்மளுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கேட்போம், ஏப்பா ஆண்டவா என்னப்பா இப்படி பண்ணிட்டேப்பா என்னைய மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப அழகான வரியா, ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா, அட இவன் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா. அதில் உள்ள வரியில் ஒன்று எங்கள் அண்ணன் எழுதியிருப்பாரு ரொம்ப அருமையா, பசியை கிளறி விட்டு இலையை விரித்து வைத்து அறுசுவை அன்னமிட்டு இலையோரும் நரகலிட்டாய் அப்படின்னு ஒரு வரி. அது அந்த படத்துல நீங்க அந்த படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய வலியும் வேதனையும் இரட்டிப்பாக இல்ல பயங்கரமா தாக்கக்கூடிய வரி. ஸோ அந்த படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னு ஒவ்வொரு படக்குழுவும் அதை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் கூட இந்த படம் மிகப்பெரிய 2 ஜாம்பவான்கள், அன்பு அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களும் அன்பு அண்ணன் தம்பிராமையா அவர்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு படம். நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி ஒரு சாட்டை, வினோதய சுத்தம், அப்பா, அந்த வரிசையில் ராஜா கிளி, வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்கள் பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த படத்திற்கு இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இதுல முக்கியமான விஐபிக்களை நம்ம மேடைக்கு ஏற்று போறோம். ஸோ படம் எப்படி இருக்கும், இந்த ட்ரைலர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்களை நாம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த வகையில மிக முக்கியமான வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய பிரபலங்களை நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். ரைட், ஓகே. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் திரு சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கதையினுடைய நாயகர்களில் ஒருவர் எங்களது அன்பு அண்ணன் தம்பிராமையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மிகச்சிறந்த தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதி இயக்கி இருக்கக்கூடிய உமாபதி ராமையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
இயக்குனர் மற்றும் நடிகர் ராஜ் கபூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் அதியமான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து எழுத்தாளர் ஆண்டாள் மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து ஆமா 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 அடுத்து வந்து இந்த படத்துல பாடகர் அவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த களத்துல வந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் எங்களது அன்பிற்கினிய டார்லிங் கிரிஷ். கிரிஷ் 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 எக்கோ போடலாம், நானா போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக சின்ன முள்ளு பெரிய முள்ள கூப்பிட்டுருவோமா? நடிகை சுபா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக எங்களது அன்பிற்கினிய அண்ணன் ஹுமாயூன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா வந்து நான் பல படங்கள்ல நடிச்சிருக்கிறேன். ஆனா இந்த படத்துல தான் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைச்சு பட்டையை கிளப்பி இருக்கிறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொன்ன எனது அன்பு சகோ வெற்றி குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லும் போது இந்த விஷயத்த சொல்லிருக்காரு, இந்த படத்துல தான் என்னை நடிக்க வச்சிருக்காரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடுத்து இவங்களுடைய பேரை கேட்டோம்னா ஏதோ வடநாட்டு பிள்ளை போல இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா அந்த பிள்ளை பக்கா தமிழ் பொண்ணு. சுவேதா ஸ்ரிம்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாய்க்குள்ள நுழையாதபடி பேர் வச்சா தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் போல இருக்கு. சுவேதா ஸ்ரிம்டன். ஓகே. அடுத்ததாக அன்பிற்கினிய இயக்குனர் திரு மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆமா, இவங்க எல்லாம் வந்து சும்மா சாதாரணமா வழக்கமா படத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. படத்துல ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்து எங்களுடைய இப்போ உமாபதி அப்படின்னு சொன்னாலே அவருடைய பார்த்தீங்கன்னா அவரு ஒரு 6 அடி இருப்பாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாம் 6 அடியை பார்த்தா செலக்ட் பண்ணுவாரா என்ன கணக்கு வழக்குன்னு தெரியல. பார்க்குற அளவுக்குள்ள 6 அடி மதிப்படி இருக்காப்புல, அவர் ஒரு 6 அடி. இப்போ எங்களுடைய படத்தினுடைய டிஓபி கேதார்நாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர் நல்ல நண்பர், கிட்டத்தட்ட 6 அடி. இங்க பாருங்க. இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் திரு வைரபாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா காஸ்டியூம் டிசைனர்
ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எங்கள் முருகப்ப செண்டா என்னென்ன வேற மாதிரி ஒரு லுக்கில் காட்டி அதுக்கு அடுத்து ஒரு லுக்கில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நவதேவி அவர்களை சாரும். நவதேவி ராஜ்குமார் பாசகார பிள்ளை. அடுத்ததாக மியூசிக் கம்போசர் திரு தினேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம், பின்னாடி உட்கார்ந்துருப்பாரு. சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. தினேஷ் ஒரு தரம், தினேஷ் 2 தரம், தினேஷ் வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலை தெரிவித்ததனால் 3 தரம். அடுத்ததா வந்து இந்த படத்தின் மூலமாக ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டக்டரா உள்ள வந்து ரியல் லைஃப்ல சூப்பர் ஸ்டாரா மாறினாங்க இல்லையா. ஆனால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்ல வந்து கண்டக்டரா அறிமுகமானாப்ல மிக மிக அவசரம் படத்துல. ஆனால் இந்த படத்துல பார்த்தா கலக்க ஆரம்பிக்கிறாப்புல. அடுத்து மிகப்பெரிய ஸ்டாரா வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனை இருக்கு. திரு பிரவீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ அப்படின்னு கேட்கிறாப்புல. அடுத்து எங்களது அன்பிற்கினிய மாமா ராகுல்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 6 பேக் சீனிவாசன் என்று நாங்கள் செல்லமாக அவரை அழைப்போம். விரட்டுவாப்ல அட்டி கும்மா முத்து கொடுத்துருக்காரு. இது படத்துல பார்க்கும்போது தான் தெரியும். சேர் இருக்கா? இல்ல அதுக்கு ஏத்தாப்புல கூப்பிடுறது தான் பார்த்தேன். இல்லைன்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். மாலிக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு திருப்பி மீண்டும் இருக்கு சேர் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு தயாரிப்பாளர் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆடிட்டர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு பாலமுருகன் முருகன் 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 எங்களது அன்பு அண்ணன் அஞ்சப்பர் பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கனே புக்கையெல்லாம் இருக்குனே. எங்க அண்ணனை விட்டுருவோமா நாங்க? அடுத்த தயாரிப்பாளர் வேற, அடுத்து வர்றவரா? இவரும் தயாரிப்பாளர் தானே. போட்டோ வைப்போம். திரு அருண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த தயாரிப்பாளர் இப்ப ரெடியா வச்சிருக்காரு. அடுத்த படம் பண்றதுக்கு பை நிறைய காசோட வச்சிருக்காருன்னு சொன்னேன். நூடுல்ஸ் என்ற ஒரு அருமையான படத்தை கொடுத்தவர். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. என்ன ஒரு சுய விளம்பரம் தானே? ஆமா ஆமா. அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீழே ஒருத்தர் பட்டுக்க போட்டு கால் வழியா விழுக்குன்னு ஒரு எத்துவேன்ல, அது நான் தான். இந்த படத்துல எங்க அன்பு அண்ணனுடைய ரைட் ஹேண்டா நாங்க நடிச்சிருக்கிறோம். எங்க அண்ணன் வெற்றிக்குமரன் அண்ணே, நானு, மாலிக்கு. அப்போ உடனே கேட்கக்கூடாது லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னு. அது எங்க அண்ணனே வச்சுக்கிட்டாரு அந்த கையை. ஸோ மிக சிறப்பான ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமாக அந்த படம் வந்திருக்கிறது. இப்போ இந்த படத்தை பத்தி மிக முக்கியமா ஒரு சில விஷயங்களை இந்த படத்துல இருக்கவங்க, ஏன்னா சினிமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது நான் வாழ நினைத்த வாழ்க்கையை, நான் சொல்ல துடித்த காதலை, நான் காட்ட துணிந்த கோபத்தை, நான் பார்க்க தவித்த உலகத்தை காட்டியது இந்த சினிமா. ஸோ அப்படிப்பட்ட சினிமாவினுடைய காதலர்களா, சினிமாவை ரசிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களா இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில வி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் தங்கக்கிளி, ராஜா கிளி படம் இசை
அண்ட் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில், ஆனால் சுரேஷ் என்னோட இளைய சகோதரர் மாதிரி. அவர் பயங்கர, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சினிமா காதலர். டெய்லி என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது சினிமா பற்றி பேசுவார். நாங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நானும் இன்னும் நேசிச்சுட்ருக்கேன் இந்த தொழிலை. அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தேன். அதில் சார் டைரக்டர் உமாபதி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிராமையா சார் எங்கள் படங்கள் நிறையா படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செட்டில் இருந்தாலே போதும், கலகலப்பாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் எங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அட் சேம் டைம் வெரி கோஆப்ரேட்டிவ். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மியூசிக்கும் அற்புதமாக போட்டிருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு தம்பிராம் சார். வெரி இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்கும் மற்ற நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பங்கு பெற்றிருக்கும் கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா டீம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு கேப்டனா, ரியல் கேப்டனா யாருன்னு பார்த்தா தம்பிராமையா அண்ணன் தான். அவர் அவங்களை நல்லா கைட் பண்ணியிருப்பார். சுரேஷ் ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர். அவரும் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். படம் பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். திரு ரவி மரியாவுடைய ஆத்ம நண்பர் வாங்க, திரு கண்ணதாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். மேடையில் இருக்கிற சினிமா நண்பர்கள் அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்தில் வேலை பார்த்ததுக்கு நன்றியை சொல்லிட்டு அவர் பேச்சு தான் சைலண்டாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வெயிட்டாக இருக்கும். இதில் ரொம்ப அதான் பேசியிருக்காரு எளிமையாக. அந்த வகையில் அடுத்து எங்களது உயர்ந்த மனிதர் எங்களெல்லாம் படத்தில் அப்படி செதுக்கி இருக்கிறாப்புல எங்களது டிஓபி கேதார்நாத் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தம்பிராமையா சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த டீமாக நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ணன் சுரேஷ் காமாட்சி அண்ணன் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே மைண்ட் வாய்ஸ் ஆகா இதே மாதிரி எல்லாரும் பேசிட்டா டக்குன்னு வாமா மின்னல் மாதிரி கிளம்பி போயிடலாமே. மைண்ட் வாய்ஸ் இருக்கு, பிடிச்சிட்டோம். பார்ப்போம், எல்லாரும் எண்ணம் புரியுது. ஓகே, அடுத்ததாக சுபா அவர்களை எங்களது அன்பு அண்ணன் திரு சமுத்திரக்கணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக
அண்ணே வணக்கண்ணே. அடுத்ததாக சுபா மேம் வாங்க. நான் என்ன பேச அப்படின்னு வாங்க வாங்க சும்மா வாங்க, ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தம்பிராமையா சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ராஜா கிளி நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாம் நம் எண்ணம் போலயே நடக்கிறது. அடுத்ததாக பெரியமுள்ள கூப்பிட்டுருவோம். சுவேதா ஸ்டன்டன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை. அவர் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்பயுமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, நம்ம அதுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோம், அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அதோட வெற்றி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த ராஜா கிளி நாங்கள் ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும். இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. கடின உழைப்புக்கு எப்பொழுதுமே நல்ல பலன் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக இயக்குனர் மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மூர்த்தி சொல்லும் போது ரொம்ப யதார்த்தமா ஊருக்குள்ள எப்படியும் 10 பேர் இருப்பாங்க, அநேகமா கொள்ள பேர் இருப்பாங்க கணக்கெடுத்தோம்னா. ஆமா, அதனால ஒரு அருமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கும் நமக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் என்ன அப்படின்னா, அண்ணா அந்த பிச்சைக்காரங்கிற ஒரு படத்தில் 2000 நோட்டு இதாகும்போது ஒரு மேட்ரு ஒன்று போட்டு விட்டுருப்பாப்புல படத்தில். அதை நான் 7:30 அதுக்கு முந்தின நாள் இது மாதிரி 2000 நோட்டு வெளியேற போகுது, தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மேட்ரு அப்போ ஒரு போட்டு விட்டேன். அது 2 அண்ணனுக்கு, அதனால தான் அண்ணன் நேரடியாக அங்கே பார்க்கும்போது சொன்னேன் நான், இப்போ மீசிய முறைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கீங்கண்ணே, மகிழ்ச்சி. ஸோ அடுத்ததாக இந்த மேடையில் பேசுவதற்காக எங்களது அன்பிற்கினிய பாடகர் எங்கள் டார்லிங் கிரிஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அவர் பாடகர், இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஆக சிறந்த நடிகர். இது நான் சொல்லலை, எங்கள் அண்ணன் சொன்னது. அண்ணன் நீங்கள் என்ன சொன்னீங்க, செல்லக்குட்டி கலக்கி இருக்கான்டா கிரிஷ் அப்படின்னு சொன்னார். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தம்பிராமன் நல்லா இருக்கிறாங்க. இந்த படம் 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர். இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் நிறையா இருக்கும். இன்றைய விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாவாக இருந்தாலும் நிஜ நாயகன் சுரேஷ் காமாட்சி சார் தான். பணம் வச்சிருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது, ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை. நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணலன்னு புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. மலையாளத்தில் சீனிவாசனோட இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் காலியாகவே இருக்குது. அந்த இடத்த அண்ணன் தம்பிராமையா அண்ணன் மூலமாக நீங்கள் தொடங்கி வச்சுருக்கீங்க. எப்படி சீனிவாசன் சாரோடைய மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாவும் அந்த இடத்துக்கு வருவார். இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க, அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞனுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சமீபத்தில் வந்த ஹபீபி எப்படி தம்பிராமையான ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதே மாதிரி கஸ்தூராஜாவை ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு
ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பணம் வச்சுருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க. ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அவங்க தான் உண்மையான கதாநாயகன். அதே மாதிரி கனியும் தம்பிராமி அண்ணனும் சேர்ந்தால் வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும். அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு நடமாடும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். எப்போல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு ஒரு மணி நேரம் நம்ம பேசிட்டு வந்தோன்னா டக்குன்னு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடலாம். அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்கு ரத்த கண்ணீர்லாம் பார்த்துருப்பேன். நான் 2K கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜாக்கிளி. இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது. அதில் ஊருக்கு 10 பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. என்கிட்ட அண்ணன் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே தம்பி கனுமுத்துராஜா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன, நாட்டாமில் மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. வந்து அவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ளே ஒரு பாயிண்டில் அப்படி கேரக்டர் எல்லா பேரும் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம வந்து. ஸோ அது எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் கமல் சாருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் உட்கார்ந்திருக்கும் எல்லா லெஜண்ட்ஸ், பத்திரிகை சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் டவுட்டு, என்ன எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாருன்னே தெரில. நான் அதுக்கப்புறம் நான் சிங்கம் 3 பண்ணேன். சிங்கம் 3க்கு அப்புறம் நான் எந்த படமும் ஒத்துக்கல. பிகாஸ் ரெக்கார்டிங் லைவ் ஷோஸ் இந்த மாதிரியே போயிட்டுருந்துச்சு. ஏதோ ஒரு கோயில் டெம்பிள் விசிட் போகும்போது அண்ணனை வந்து நான் கும்பகோணத்தில் பார்த்தேன். என்னோடய ரூம் ஆப்போசிட்டில் தான் இருந்தார். அப்போவே வந்து திடீர்னு ஏதோ இந்த மாதிரி ஒரு படம் நடக்க போதோ ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளோ 3 நாளைக்கு அப்புறம் என்னை திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க. நான் கேட்குறேன்னே கதை, என்னை வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்கண்ணே அப்படின்னு. இல்லை நீ பண்ணுடா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, நான் அவங்க வீட்டுக்கு போனேன், கதை சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பயங்கரமாக கட் பண்ணியிருக்கேன் உமா. பட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னை வச்சு அடிக்காத ஆளே கிடையாது. எங்கள் மதிப்புக்குரிய திரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சங்கரா எங்களது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அண்ட் ஐஸ்வர்யா மேம், நான் இங்கே இருக்கேன். ஆமாம் அது எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஹாய் மட்டும், நீங்கள் மேடைக்கு வரல நாங்கள். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஸோ கிரிஷ் ப்ரோ, இடையூறுக்கு மன்னிக்கவும். அந்த அடிதடியில் விட்டீங்க, அதான் சொல்லிட்டே இருந்தேன். அந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போகிறவங்களாம் அடிப்பான். ஸோ சும்மா ஏங்க இந்த மாதிரி நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கமாட்சி அண்ணா கூட 2 தடவை இப்படி தானப்பா அப்படின்ட்டு அவரும் சும்மா லைட்டாக அடிச்சுட்டு பண்ணார். எனக்கு கனி அண்ணன் மட்டும்தான் என் மேலே கை வைக்கல. ஏன்னா எனக்கும் அவருக்கு காம்பினேஷன் இல்லை. இப்போ அநேகமாக இறங்கும்போது அது ஏன் விட்டுக்குறை தொட்டுக்குறை நான் 2 போட்டாலும் போடுவார் அவர். ஸோ எனிவே ஐ வாண்ட் டு சே பிக் தேங்க்ஸ் டு தம்பிராமி அண்ணா ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். I want to thank our producer in Anna V House Productions, Suresh Kamachi Anna. Thank you so much. என்னென்னமோ படம் பண்ணியிருக்கோம், பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் இஸ் அமேசிங் ப்ரொடியூசர். சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டுருப்போம். ஆனால் நான் ஒரு தடவை கூட கால் பண்ணல. பேமெண்ட் வாஸ் ஆன் டைம். ஸோ
நம்ம கேட்குற சம்பளத்துலேருந்து அடி மாட்டு அலைக்கு தான் அடித்து பேசுவார். பட் பேசின காசு அழகாக கொடுத்துருவாங்க. பட் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹோப், ஐ ப்ரே மை தம்பி, மை பிரதர் Uma, I wish you all the best. And I really wanted to thank again the Sai Dinesh, where Sai Dinesh is programming பண்ணியிருக்கார். He has done the sequencing for the songs and ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. தம்பிராமையா அண்ணா வந்து ஃபஸ்ட்டு மியூசிஷியனாக தான் சினிமாவுக்கு வந்தார். நிறைய பேருக்கு தெரியாதான்னு தெரியல. இஸ் ஆக்சுவலி a musician. ஸோ அவருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த படத்தை நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி ஈவினிங். குட் டே. அப்படியே சொல்லியிருக்காப்புல. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. பின்னிருக்காப்புல இவர் அடி எண்ணெல்லாம் வெளுத்துட்டாப்புல. படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அடுத்ததாக எங்களது அன்பு அண்ணன் ஹுமாயூன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். வாங்கண்ணே. ராஜா கிளியின் இசை மற்றும் ட்ரெய்லர் முன்னோட்ட நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் திரைத்துறை நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் இதில் இந்த ஒன்று மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சாட்டை அப்பா வினோதய சித்தம் இருக்கு, அடுத்த சாட்டைன்னு ஒன்று இருக்குது, அதில் 2 பேர் காம்பினேஷன் இருக்கு. ஆனால் தம்பிராமையான கனியோட இதுவும் அது மட்டும் மிஸ்ஸிங்க. இதில் என்னென்னா அண்ணன் தம்பிராமையான இந்த கதையை சொல்லக்குள்ளே வந்து, தம்பி இது இரத்த கண்ணீர் ஐயா எம்ஆர் ராதாவோட இது இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அற்புதமான இந்த நடிப்பை நான் வெளிப்படுத்திருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. கதையை சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அண்ணன் அப்படியே மெல்ல டேபிள்லேயே மியூசிக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள சும்மா எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் அண்ணன் ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர், அவருக்குள்ளே ஒரு இசை வடிவம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அடுத்து அந்த வார்த்தைகளையும், அந்த படத்தில் உள்ள வார்த்தைகளையும், அந்த அந்த இசைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளையும் கோர்த்து அந்த ஸ்பாட் அப்படியே அண்ணன் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு 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 இசை வடிவம் அவருக்குள்ளே இருக்குது. இந்த படம் என்னன்னா வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடந்த கதை தான், அதோட தழுவல் தான், அதோட வேற ஒரு வடிவமாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு மறுக்கப்பட்ட முகங்கள், கதைகள் இருக்கும். அதை இந்த திரை வடிவத்தில் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முதல் முயற்சியாக தம்பி உமாபதியே இதோட இயக்குனராக இருக்கிறாரு. அதில் நிறைய காட்சிகள் என்னோட கல்லூரியில் தான் படமாக்கப்பட்டது. ஒரு புதிய வரவு மாதிரி அவர் தர்ற, ஏற்கனவே ஒரு 4-5 படங்கள் இயக்குன ஒரு அனுபவம் போல் அவர் தம்பி உமாபதியை நான் பார்த்தேன். நான் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்கு சொல்ல தவிக்கிற விஷயங்களை திரைமொழியில் எடுக்கிறதுக்கு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க சகோதரர் சுரேஷ் காமாட்சி. இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படம் வெற்றி அடையணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் இதை நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த முறையில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நான் நம்புகிறேன். நான் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்ததாக எங்களது அன்பிற்கினிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்துல மிகச்சிறந்த ஒரு நடிகரை கிளப்பிட்டாப்ல. நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களா அமர்ந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ மழை பெய்யும்னு பார்த்துக்கோங்க. ராமநாதபுரத்தில் பெய்கிற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன் நல்லவன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு சமூக நோக்கம் இருக்கணும். சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியாக இருக்க முடியாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் அதே மக்களுக்கு கடத்தணும். அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள். எத்தனையோ இடையூறுகள், அவர் வந்து அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனையோ இடையூறுகள் உண்டு. அந்த இடையூறுலாம் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர். அதே போல இந்த படத்தினுடைய கதை, வசனம், இசை,
எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள் மனசுல இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நீலாம் நல்லா வர்றேன் தம்பி, நல்லா வருவேலா, வந்துரு அவனை விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா உண்மையிலே மனத்துக்கண் மாசிலநாதன் அனத்துக்கண் ஆகல நீரபெற அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசாம எல்லோரிடத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு பாராட்டக்கூடிய அவர் அளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் நான் பார்த்தது இல்லை. அப்படி பாராட்டுவாரு. உண்மையிலே அவரு நமக்குள்ள இப்படி திறமை இருக்கா அப்படிங்கிறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும். அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும், நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடியன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. அப்படிதான் நான் தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளதுக்கு போட்டாங்க. எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்திருப்பான், நீயே இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உள்ளதுக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு. அது சொல்லிதான் கொடுத்தாரு. அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, அவருடைய அன்பு மகன். அவர் நினைத்ததெல்லாம் அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு, அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. அப்படித்தான் எங்களுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு, நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ, டைரக்டர்னா பொதுவா சொல்லுவாங்க, நம்மளும் நிறைய இயக்குநர்களை படப்பிடிப்பு தளங்கள்ல பார்த்திருக்கோம், பரபரப்பா இருப்பாங்க, ஆக்ஷன் கட் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி கூலா சாஃப்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருந்துக்க வாய்ப்பு கிடையாது. அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன். நான் இருந்தது ஒரு 5-6 நாள் தான் படப்பிடிப்புக்கு போனேன். அந்த 5 நாட்கள் பார்த்து கூட சின்ன கோபம் கூட ஒரு முகத்துல பார்த்தாலும் சிரித்து கொண்டே ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு. தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சின்ன இருண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்திற்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும். சாட்டைனா சமுத்திரக்கனி அண்ணன் கூட நிற்பாரு, அந்த சாட்டை தம்பிராமையா நிற்பாரு. சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி நிற்பாரு. எல்லா சாட்டையும் நிற்கும். நான் இதுல ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன். நான் ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேரு. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 13 வழக்குல என் பேர் சாட்டை துரைமுருகன் இருக்கு. அதே போல யூடியூப் சேனல் தேர்னா சாட்டைன்னு ஒரு 2000 வீடியோ வருது. கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது. அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமையா அவர்களும் தான். இந்த 2 பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறகு தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன். இப்போ சாட்டைங்க போட்டு அவங்க படம் வராது, என் படம் தான் வரும். நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். அப்போ அப்படி நிறைய ஒரு தொடர்பு உண்டு. அதே போல அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர் கிடையாது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள். அப்படியெல்லாம் இப்படிப்பட்ட கலைஞர்கள், படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பது அரிது. அப்படிப்பட்டவர்களும் ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம். இந்த படத்துல 2 பாட்டு பார்த்தோம். ஒன்று நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது, இன்னொன்று உள்ளத்தை நடுங்க வைத்தது. 2 பாட்டுமே. அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும். தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமையா அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும், இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும்.